ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடிப்பெருக்கு பண்டிகை. அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். இந்த தினத்தில் காவிரி அம்மனை வணங்குவதால் அன்னை மகிழ்வாள், பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை அருளுவாள், அத்துடன் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் காவிரி அஷ்டகம் சொல்பவருக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், திருமணப்பேறு, நல்லொழுக்கமுள்ள சந்ததி என அனைத்தும் அருள்கிறாள் காவிரி அன்னை. அனைவரும் இந்த தினத்தில் அவசியம் காவிரி அம்மன் மகிமையும் 18ஆம் பெயர் புராணமும் கேட்க வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். காவேர் என்ற அரசன் தனக்கு புத்திர பாகியம் இல்லாதனால பிரம்மாவை குறித்து தவம் செய்தான். பிரம்மாவானவர், உனக்கு புத்திர பாகியம் இல்லாவிட்டாலும் உனக்கு ஒரு குழந்தையை அளிக்கிறேன் சொல்லி தனது மனத்தால் ஒரு பெண் குழந்தை, ஒரு மானச புத்திரியை உண்டாக்கி அவனிடம் அளித்தார். காவேரி என்ற பெயரில் அவனிடம் வளர்ந்தாள். அந்த பெண் தகுந்த நேரத்தில் கணவனை வேண்டி தவம் செய்யலானாள். பின் அகஸ்திய முனிவரை கண்டாள். காவேரியானவள் அவரே தனது மணாளர் என்று நினைத்து லோபாமுத்ரா என்ற பெயருடன் அவரை திருமணம் செய்தாள். பின் அவரிடம் தனது விருப்பத்தை சொன்னாள். அதாவது தான் அனைத்து ஜீவராசிகளின் பாபத்தை தீர்க்கும் புண்ணிய நதியாக திகழ வேண்டும், மேலும் பயிர்களை வளர்த்து சகல ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை சொன்னாள். அவள் விரும்பியபடியே நதி ரூபமாகி பிற நதிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்பட்ட பாபங்களை போக்க மோட்சத்தை அளிக்க அகஸ்திய ரிஷி அருள் புரிந்தார். அவளும் அவ்வாறே சகலரது பாபங்களை போக்கி மோட்சத்தை அளிக்கிறாள் என்பது ஐதீகம். இந்த காவிரி அன்னை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரி தங்கையாக கருதப்படுகிறாள். ஆடியில் காவிரி தாய் கருவுற்றிருப்பதாக ஐதீகம். தங்கைக்கு சீர் கொடுப்பதுதானே அண்ணனின் கடமை. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18ஆம் பெருக்கு தினத்தில் தனது தங்கையான காவிரியை காண ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சீர்வரிசையுடன் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு எழுந்தருள்வார். கோவிலிலிருந்து புதிய முறத்தில் பட்டுச்சேலை, மாலைகள், வளையல்கள், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை பெருமாளுடன் எடுத்து வருவர். கோவில் யானையும் சுவாமி முன்னாலே வரும். பின் தீபாராதனை காட்டி ஆற்றுக்குள் யானை இறங்கி இந்த மங்கள பொருட்களை ஆற்றில் விட்டுவிடும். இதை காவிரி அன்னை தனது பிறந்த வீட்டு சீதனமாக அப்படியே வாரி ஏற்றுக்கொள்வாளாம். அவளும் தனது அண்ணன் ஸ்ரீரங்கநாதருக்கு அணி செய்யும் வகையில் வடகாவிரி, தென்காவிரி என்று பிறந்து ஸ்ரீரங்கத்திற்கு மாலை போல் ரங்கநாதரை அணைத்து வளைத்து செல்கிறாள். காவிரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கும் இந்த காட்சியை கண்டால் கோட்டி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். காவிரியின் பெருமையை எடுத்து சொல்லும் ஒரு ஸ்லோகம் ஸ்ரீரங்கம் மகாத்மியத்தில் உள்ளது. காவிரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சவாசுதேவா ரங்கேச பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக. வைகுண்டத்தில் ஓடுகின்ற விரஜா நதிதான் காவேரி. அங்குள்ள பரவாசுதேவனே ரங்கநாதர், ஸ்ரீரங்க விமானமே வைகுண்டம், வாசுதேவனே அரங்கன், பிரணவமே விமானம், விமானத்தின் 4 கலசங்கள், 4 வேதங்கள், உள்ளே கண்வளரும் அரங்கனே, பிரணவத்தினால் விவரிக்கப்படும் பரம்பொருள். இப்படி காவிரி அன்னையும் ரங்கநாதரையும் போற்றி சொல்கிறது. இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய 4 வரி பாசுரமும் பார்க்கலாம். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கின் ஏழையேன் ஏழையேனே என்று திருமாலை போட்டு சொல்கிறது திருமாலையில் உள்ள பாசுரம். கங்கையை விட புனிதமானது காவிரி ஆறு. கங்கை தன்னை நாடி வந்து நீராடி செல்பவர்களது பாபத்தை ஏற்றுக்கொள்கிறாள். தான் சேர்த்து கொண்ட பாபத்தை எல்லாம் போக்கிக் கொள்ள தமிழ் மாதமான ஐப்பசி, அதாவது துலா மாதத்தில் இந்த காவிரியில் வந்து நீராடுகிறாள். அதாவது கங்காதேவியின் பாபத்தையே போக்கி அவள் தனது பழைய பொலிவையும் புனிதத்தையும் அடைவதால் கங்கையிலும் புனிதமாய காவிரி என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். இதில் ராமபிரானும் அசுரர்களை வதம் செய்த பாபம் நீங்க காவிரியில் நீராடிய நாள் ஆடிப்பெருக்கு என்று புராணம் சொல்கிறது. புராணங்களில் கூறப்படும் ஆடி 18 என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருக்ஷேத்திர போரின் இறுதி நாளான 18வது நாளை குறிக்கிறது. அந்த புராணத்தை தெரிந்து கொள்ளலாம். அது குருக்ஷேத்திர போரின் முதல் நாள். பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்பட்டனர். இருந்தாலும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதமடைந்தது. உத்தரனும் ஸ்வேதனும் சல்லியனாலும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர். பாண்டவ படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்தனர். அதை சரிகட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தார்கள். ஆனாலும் கௌரவர் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது. பீஷ்மரை கொல்ல சிகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை சொன்னார். கிருஷ்ணரது ஆலோசனையின் பேரில் சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிடுவதற்கு போர்க்களத்திற்கு அனுப்பினர். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டியின் பின்னிருந்து அர்ஜுனன் தனது அம்பு மழையால் பீஷ்மரின் உடலை துளைத்தெடுத்தான். அம்பு படுக்கையில் கிடத்தினான் பீஷ்மரை. இப்படி தொடர்ந்து 15 நாள் போர் நடந்தது. ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர். 16வது போரில் கௌரவர்களின் தலைவர்
தலைமை படைத்தலைவனாக கர்ணன் நியமிக்கப்பட்டான். கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார். கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படைகளை கொண்டு குவித்தான். அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான். ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபாணத்தை ஏவினான். அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனரின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார். தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது. அதனால் கர்ணன் ஏவிய நாகபாணம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காமல் அவனது தலைக்கவச்சத்தை தாக்கியது. இதனால் அர்ஜுனனின் தலைக்கவச்சம் மட்டுமே கீழே விழுந்தது. கிருஷ்ணரது போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். குருக்ஷேத்திர போரின் இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது. கர்ணன் தேரை சகதி இருந்து மீட்கும் போது கிருஷ்ணன் அர்ஜுனனை கர்ணன் மீது அம்புகள் ஏவ சொன்னார். இந்திரன் கர்ணனின் கவச்ச குண்டலங்களை தானமாக பெற்றுக் கொண்டான் அல்லவா? அந்த தெய்வீக கவச்சம் இல்லாத போது கர்ணனின் மேல் அர்ஜுனன் அம்பு செலுத்தினான். அந்த கூரிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன. அதனால் கர்ணனும் போரில் மடிந்தான். அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாளே 18ஆம் பேர் என்று அழைக்கப்படும் ஆடி 18ஆம் நாள். அனைவரும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் மற்றும் வடகம் முதலான பதார்த்தங்களை எடுத்து சென்று நதிக்கரைகளில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வர். இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும், பன்மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் காவிரியின் மகிமையை கேட்டாலோ நினைத்தாலோ பாபங்கள் அகலுமாம், ஐஸ்வர்யம் பெருகும், மங்களம் கூடும். இது கர்க்கடகம் என்னும் ராமாயண மாசம் என்பதால் நாம் ஏகஸ்லோகி ராமாயணம் மற்றும் காவிரி அஷ்டகம், ரங்கநாத அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். ஏகஸ்லோகி ராமாயணம். ஆதௌ ராம தபோவனாதிகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜட்டாயுமரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்திரதரணம் லங்காபுரீதாகனம் பஷ்சாத் ராவண கும்பகர்ணகணனம் ஏதத்தி ராமாயணம். இதி ஏகஸ்லோகி ராமாயணம் சம்பூர்ணம். காவேரி அஷ்டகம். மருத்விருதே மான்ய ஜல பிரவாகே கவேர கன்யே நமதாம் சரண்யே மான்யே விதேர் மானச புத்ரி சௌம்யே காவேரி காவேரி மம பிரசீத தேவேஷ வந்தியே விமலே நதீஷி பராத்பரே பாவனி நித்ய பூர்ணே சமஸ்தலோகோத்தம தீர்த்த பாதே காவேரி காவேரி மம பிரசீத வேதானுவேத்யே விமல பிரவாகே விசுத்த யோகீந்திர நிவாச யோக்யே ரங்கேஷ போகாயதநாத பாரே காவேரி காவேரி மம பிரசீத பக்தானுகம்பே ஹ்யதி பாக்யலப்தே நித்யே ஜகன்மங்களதானசீலே நிரஞ்சனே தக்ஷிண தேச கங்கே காவேரி காவேரி மம பிரசீத கலிப்ரமாதா கில தோஷநாசே காருண்யபூர்ணே கமலாயதாக்ஷே கதம்ப கல்ஹார சுகந்தி பூரே காவேரி காவேரி மம பிரசீத அனந்த திவ்யாமல மோக்ஷதாத்ரி துரந்த சம்சார விமோச்சனாங்க்யே சஹ்யாச்சலோத்பன்ன விஸ்வஸ்வரூபே காவேரி காவேரி மம பிரசீத தேவாலயா பூரித திவ்ய தீரே சமஸ்தலோகோத்தம தீர்த்தமூர்தே காஷ்மீர பூகல்பித சோழதேசே காவேரி காவேரி மம பிரசீத பிரசீத கல்யாண குணாபிராமே பிரசீத காவேரி மம பிரசீத பிரசீத காமாதிஹரே பவித்ரே காவேரி காவேரி மம பிரசீத காகாரோ கல்மஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சிதப்ரதக ரீகாரோ மோக்ஷதோன்றுணாம் காவேரித்யுச்யதே புதேஹே. இதி ஸ்ரீ காவேரி அஷ்டகம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த ஸ்தோத்திரத்தோட பொதுவான பொருளை பார்க்கலாம். கவேரா மன்னனின் அழகிய இளம் மகள் தெய்வீக உருவம் கொண்ட புனித நதியான காவிரியின் முன் நான் சாஷ்டாங்கமாக வணங்குகிறேன். அவள் எனது ஆன்மாக்களை தூய்மையாக்குகிறாள். அவள் வேதத்தால் புகழப்படுகிறாள். அவள்
தூய்மையானவள். ரங்கநாதரின் அருகாமையில் அவள் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாள். ஓ காவேரி அன்னையே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள். அவள் வழிபடுபவர்களுக்கு ஏராளமான அதிர்ஷ்டத்தை வழங்குகிறாள். அவள் நித்தியமானவள். அவள் பூமியில் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களுக்கும் ஆதாரமானவள். கலியுகத்தின் தீமைகளை அழிக்கும் புனித நதியான காவிரியின் முன் நான் நமஸ்கரிக்கிறேன். வழிபடுபவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுபவள். தன்னை வணங்குபவர்களுக்கு ஏராளமான புண்ணிய பலன்களை வழங்கும் தெய்வீகமானவள். அவளது புனித நீரில் மூழ்கி வணங்குபவரின் அனைத்து பாபங்களையும் நீக்குபவள். பாபங்களை அழித்துவிடு, எங்களுக்கு புக்தியையும் முக்தியையும் வழங்குவாயாக என்று வேண்ட அவள் கருணை கடலாக அவளது புனித நீரின் துளிகளால் நம்மை தூய்மைப்படுத்துகிறாள். இந்த காவிரி அஷ்டகத்தை இந்த நன்னாளில் சொல்ல தகுந்த நல்லொழுக்கமுள்ள பெண் துணை, நல்லொழுக்கமுள்ள சந்ததி, செல்வம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் அனைத்தையும் அருள்வதோடு பிறவிக் கடன்களையும் விடுவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம். आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे शशाङ्करूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतां मनो मे श्रीरङ्गरूपे रमतां मनो मे कावेरीतीरे करुणाविलोले मन्दारमूले धृतचारुचेले दैत्यान्तकाले किल लोकलीले श्रीरङ्गलीले रमतां मनो मे श्रीरङ्गलीले रमतां मनो मे लक्ष्मीनिवासे जगतां निवासे हृत्पद्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणबृन्दवासे श्रीरङ्गवासे रमतां मनो मे श्रीरङ्गवासे रमतां मनो मे ब्रह्मादिवन्द्ये जगदेकवन्द्ये मुकुन्दवन्द्ये सुरनाथवन्द्ये व्यासादिवन्द्ये सनकादिवन्द्ये श्रीरङ्गवन्द्ये रमतां मनो मे श्रीरङ्गवन्द्ये रमतां मनो मे ब्रह्मादिराजे गरुडादिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे किल लोकराजे श्रीरङ्गराजे रमतां मनो मे श्रीरङ्गराजे रमतां मनो मे अमोघमुद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे ससमुद्रनिद्रे श्रुतैकभद्रे जगदेकनिद्रे श्रीरङ्गभद्रे रमतां मनो मे श्रीरङ्गभद्रे रमतां मनो मे सचित्रशायी भुजगेन्द्रशायी नन्दाङ्कशायी कमलाङ्कशायी क्षीराब्धिशायी वटपत्रशायी श्रीरङ्गशायी रमतां मनो मे श्रीरङ्गशायी रमतां मनो मे इदं हि रङ्गं त्यजतामिहाङ्गं पुनर्न चाङ्गं यति चाङ्गमेति पाणौ रताङ्गं चरणेऽम्बुगाङ्गं याने विहङ्गं शयने भुजङ्गं रङ्गनाथाष्टकं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् सर्वान् कामान् अवाप्नोति रङ्गिसायुज्यमाप्नुयात् इति श्रीमच्छङ्कराचार्य विरचितं श्रीरङ्गनाथाष्टकं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।